நான் போய் பேசுகிறேன். புரியுதா குழந்தைய? அது எனக்கு தெரியல. சாமி. புரியுதா? நல்லா படிச்சிருந்த யோசனை பண்ணு. சரி. புரியுதா குழந்தைய? நாவல வரது பூரா சாப்பிட்டு சாப்பிடலாம்னு சொன்னாலும் போய்த்தான். சரி. தண்ணி குளத்துல இறங்கி விட்டு இறங்கினாலும் போய்த்தான். சாமி. புரியுதா குழந்தைய? சாமி. ஒரு மண்ணுக்கு துரோகம் செஞ்சாலும் துரோகம் தான். சாமி. ஒரு பொண்ணுக்கு பாவம் செஞ்சாலும் துரோகம் தான். சாமி. 100 பொண்ணுக்கு செய்யணும்னு இல்லை. சாமி. ஒன்று செஞ்சாலும் துரோகம் தான் சாமி. ஒன்று செஞ்சாலும் துரோகம் தான் சாமி. அது துரோகம் தானே? ஆமாம் சாமி. பாவம் தானே செஞ்சது? ஆமாம் சாமி. அதனால நல்லா படுத்து சாமி என்னென்ன பண்ணணும்னு வாசனை பண்ணு. இரவோட படுத்து வாசனை பண்ணு. சாமி. எப்படி சாமி. குழந்தைய? சாமி. குழந்தைய சாமி. 16 வருஷத்துல இருந்து சாமி. எந்த பாவமே அறியல போய் வாசனை பண்ணு. சாமி. 16 வருஷத்துல இருந்து. அப்பதானே புரியும். எதே பகவான்கிட்ட வரத்தினால சாமி. உசுறு போவாத இருக்குது. ஆமாம் சாமி. புரியுதா குழந்தைய? குழந்தைய? சாமி. குழந்தைய? குடும்பம் கிடையாது இருக்கு. ஆமாம் சாமி. துக்கம் படாத இருக்கு. ஆமாம் சாமி. பின்னம் படாத இருக்குது. சாமி. சிதறாத இருக்குது. சாமி. புரியுதா குழந்தைய? இல்லைன்னா பல துன்பத்துக்கு ஞாழாகி இருக்குங்க. ஆமாம் சாமி. புரியுதா? இத்தனை மலைகள் ஏறி தீபம் பொருத்துறதுனால சாமி. குழந்தைய சாமி. தித்திக்காத இருக்குது. சாமி. ஆமாம். புரியுதா குழந்தைய? சாமி. குழந்தைய? சாமி. ஒரு செடியை தொட்டாலும் சாமி. தோஷங்கள் தோஷம்தான். ஆமாம் சாமி. புரியுதா குழந்தைய? ஆமாம் சாமி. பல செடிகள் தொட்டாலும் சாமி. தோஷங்கள் தோஷம்தான். ஆமாம் சாமி. புரியுதா குழந்தைய? சாமி. நான் என்ன பண்ண நீ செஞ்சதே நீ போய் நல்லா வாசனை பண்ணிட்டு போறக்கி. சரி சாமி. அப்பதான் சாமி. புரியும். சாமி. புரியுதா குழந்தைய? சாமி. அதனால குழந்தைய சாமி. சாப்பிட்டு சாமி. சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாட்டுக்கே இருக்காது. ஆமாம் சாமி. தைத்தரமா தான் இருக்கும். ஆமாம் சாமி. அன்னத்துக்கு ஆமாம் சாமி. தைத்தரமா தான் இருக்கும். ஆமாம் சாமி. புரியுதா குழந்தைய? சாமி. அதனால குழந்தைய சாமி. அடிக்கிறதுக்கு வருது உதைக்கிறதுக்கு வருதுன்னா சாமி. குழந்தைய சாமி. ஒரு